குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 8th மேக்ஸ்ல நம்ம இயற்கணிதம் அல்ஜீப்ரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து தேர்ட் சாப்டர்ல தேர்ட் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது முற்றொருமைகள். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ்ல இருந்து தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது அடுத்த வருஷம் 9th மேக்ஸ், 10th மேக்ஸ், 11th 12th அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ பேசிக் ஐடென்டிட்டிஸ், பேசிக் முற்றொருமைகள் எல்லாமே வந்து இங்கிருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 முற்றொருமைகள் இந்த 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்ம கத்துக்க போறோம். ஸோ எப்படி அந்த முற்றொருமைகள் இப்ப a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா எப்படி வந்தது, அந்த மாதிரி சில சிமுலேஷன்ல நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அப்புறம் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு கதை கேளுங்க. ஸ்டோரி. ஒரு பக்தன் ஒருத்தர் வந்து கோவிலுக்கு போறாரு. தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் மூணையும் வாங்கிட்டு போறாரு. ஸோ தேங்காய் வந்து வாழைப்பழத்தை பார்த்து சொல்றதா, நான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வலிமையானவன். ஸோ வந்து நான் தான் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. வாழைப்பழம் வந்து தேங்காயை பார்த்த உடனே சொல்லுதான், இல்ல இல்ல, நான் வந்து ரொம்ப இனிமையானவன். ஸோ நான் வந்து இதை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இனிமையா இருப்பேன். அதனால உன்னை விட எனக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. இது ரெண்டும் பேசிக்கிறத பார்த்த கற்பூரம் வந்து எதுவுமே பேசலையா. ஏன்னா கற்பூரத்தினால வந்து சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு பயன்படாத ஒரு சாதனம். ஸோ அதனால அது என்ன பண்ணிட்டு ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தது. பக்தன் வந்து அந்த சுவாமியோடைய முன்னாடி போய் நிக்கிறாரு. அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா தேங்காயை உடைச்சிடுறாரு. ஸோ வந்து கர்வமா ஆணவமா பேசின தேங்காய் முதல்ல அடி வாங்கி உடைஞ்சிடுறாரு. வா தோலை உரிச்சிடுறாரு. தோலை உரிச்சு சுவாமிக்கு வந்து அவர் வந்து படைக்கிறாரு. ஸோ ரெண்டுமே போயிடுதா. வாழைப்பழம் வந்து வாய் பேசி தோலை கிழிச்சிடுத்து, தேங்காயும் வந்து கர்வப்பட்டு மண்டைய உடைச்சு. ஸோ எதுவுமே பேசாம இருந்த கற்பூரம் என்ன பண்ணதுன்னா கற்பூரத்தை வந்து தீபமா ஏத்தி வைக்கிறாங்க. அதுல இருந்து ஒளி வருது. ஸோ அந்த ஒளி வீசி இறுதியில வந்து அந்த கற்பூரமானது கடவுளோட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தலைக்கணம், கர்வம், ஆணவம் இதெல்லாம் இருந்ததுன்னா தேங்காவை மாதிரி நம்மளும் அடிபடுவோம். அதே மாதிரி ஓவரா வந்து நான் தான் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையானவன், பெருமையானவன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணினோம், தற்பெருமை பேசணும் அப்படின்னு சொன்னா வாழைப்பழத்தை மாதிரி தோல் கிழிஞ்சுதான் தொங்க வேண்டும். அதே கற்பூரம் மாதிரி அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சா போதும், எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணோம்னா தேங்காய மாதிரியும் வாழைப்பழத்தை மாதிரியும் தான் ஒரு ஒரு இடத்துல அடி வாங்குவோம். இதே நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும், அதை தற்பெருமை பீத்திக்காம ஆணவத்துல ஆடாம நம்ம இருந்தோம் அப்படின்னா கற்பூரம் மாதிரி இருக்கிற வரைக்கும் ஒளி வீசிட்டு நம்ம வந்து போக முடியும். இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு கருத்து. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். சோ வந்து இங்க இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாஸ்க்கு பேரு அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ மொத்தமா வந்து இங்க எவ்வளவு ஐடென்டிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ட். இரண்டாவது முற்றொருமை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ட். மூன்றாவது ஐடென்டிட்டி a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஃபோர்த் ஒன் a பிளஸ் b த ஹோல் கியூப் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் சிறு தொடர்பு இருக்கு. இங்க வந்து ஸ்கொயர்னால நடுவுல 2ab மட்டும்தான், இங்க கியூப்னால a கியூப் b கியூப், நடுவுல 3a ஸ்கொயர் b பிளஸ் 3b ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் b a b ஸ்கொயர். ஓகேவா? இங்க 2க்கு பதிலா 3 வரும், அவ்வளவுதான். அடுத்தது a மைனஸ் b த ஹோல் கியூப்ல a கியூப் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப், அதாவது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் மைனஸ் சைன் வரும், சென்டர்ல இருக்கிறது பிளஸ். பிளஸுக்கும் மைனஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து ஃபர்ஸ்ட் சைனும் லாஸ்ட் சைனும் நெகட்டிவ் வரும். பேலன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். அடுத்தது a கியூப் பிளஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு
a squared minus ab plus b squared, a cube plus b cube அப்படின்னா அதாவது a squared minus b squared மாதிரி இங்க a cube plus b cubeம் a cube minus b cubeம் ரெண்டு ஐடென்டிட்டிஸ் இருக்கு. So a cube plus b cube is equal to a plus b into a squared minus ab plus b squared. அதே வந்து இங்க மைனஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் வரும், ரெண்டாவது பிளஸ் வரும். ஸோ இதை வைஸ் வர்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர், அப்படி பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டியானது எப்படி வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க, இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். So algebraic identity a plus, to verify the algebraic identity, a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. So இது எப்படின்னா a square is a regular, அதாவது ஒரு ஸ்கொயர் உடைய ஃபார்முலாவையும் ஒரு to product and length of each side itself ஏரியா, அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஏரியா லெங்க் இன்டு பிரெத், இது ரெண்டையும் ஸ்கொயர் உடைய ஏரியாவையும் ரெக்டாங்கிளுடைய ஏரியாவையும் கம்பைன் பண்ணதுதான் இந்த ஃபார்முலாவுடைய டெரிவேஷனா கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? Students will be able to expand the algebraic identity. A plus b the whole squared is equal to a squared plus b squared plus 2ab. இப்படி இந்த ஃபார்முலா டெரைவ் ஆச்சு. சரி, என்ன வந்து நம்ம இங்க பண்ண போறோம்னா, initially a and b are placed on two sides to create two squares with areas a squared and b squared. ரெண்டு squares create பண்ண போறோம். a squared and b squared areas வந்து அதனுடைய areas a squared and b squared. The same values are used to create the rectangles with areas ab and ba. Area a squared கூடிய ரெண்டு ஸ்கொயர்ஸும் சேம் வேல்யூஸ் வச்சுட்டு ரெக்டாங்கிள்ஸ் ஏரியா வந்து ஏபி அண்ட் பிஏ இருக்கக்கூடியதும் நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் என்ன வருது? நவ் ட்ரை டு with areas a squared b squared ab and ba in the square with area a plus b the whole squared. அதாவது LHS ல வந்து RHS ல இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணி இதுல கொண்டு வந்து பிளாட் பண்ணும்போது ஃபார்முலா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை So side of square ABCD in A units. So 10ல இருந்து 15க்குள்ள எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 10 அப்படின்னும் 15 அப்படின்னும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்கொயர் ஏபிசிடி வந்து ஏவினுடைய ஒரு பக்கம் இஸ் 10 and side B is 15. PQRS அப்படிங்கிறதுக்கு பக்கம் வந்து 15 அப்படின்னு எடுத்துட்டு நான் டிரா பண்றேன். ஸோ இது ABCD ஸ்கொயர், இது வந்து PQRS ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ABCD with side A units and area A squared has been drawn. ஸ்கொயர் PQRSம் வரைஞ்சாச்சு, ஏரியா B ஸ்கொயர். இப்போ டூல்ஸ் எடுக்கிறோம், ரெக்டாங்கிள் AB. So A and B இருக்கக்கூடிய rectangle create பண்ணியாச்சு. The values of A and B are same as taken earlier. அடுத்தது EFGH ரெண்டாவது ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ அதுவும் வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தது தான். ஸோ இது ஸ்கொயர் ABCD, ஸ்கொயர் PQRS, EFGH, LMNO rectangle. சரிங்களா? So what is the area of square ABCD? A squared. What is the area of PQRS? B squared. What is the area of rectangle EFGH? Here BA AB. What is the area of rectangle LMNO? PA, அதாவது AB BA. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் பார்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ரெண்டும் போட்டாச்சு இல்லையா? சரி, இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸை ஸ்கொயர் வித் சைடு ஏ பிளஸ் பில எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறத கொண்டு வந்து பிளாட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பி ஸ்கொயர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எல்லோ கலர் ஸ்கொயர் வரும். இது வந்து ஏபி இல்லையா?
ஸோ அப்போ எது வரும்? இந்த green color. Next a squared, pink color. PA, blue color. Squares with side a plus b. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா a plus b the whole squared is equal to a squared plus a squared plus b squared plus 2 into ab அப்படிங்கிறது ஃபிட் ஆயிடுச்சு இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வேல்யூஸ் மட்டும் கொடுக்கணும். சைடு ஏக்கு ஏதாவது ஒரு மதிப்பு, சைடு பிக்கு ஏதாவது ஒரு மதிப்பும் கொடுக்கும் போது LHS is equal to RHS வருதா அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ சைடு ஏவினுடைய மதிப்பு வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். 2 ஏன்னா குட்டி குட்டி நம்பரா இருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு வந்து மைண்ட் கால்குலேஷன்லயே முடிச்சிடலாம் இல்லையா உங்களுக்கு? ஸோ சைட் பியினுடைய மதிப்பு 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ LHS பாருங்க, 2 plus 3 the whole squared is 5 squared. 5 உடைய 5 squared உடைய மதிப்பு 25. RHS ல வந்து a squared உடைய value is 2 squared. b squared உடைய value is 3 squared. So 2 squared is 4, 3 squared is 9. இங்க 2 into a into b. 2 2 4, 4 3 12 இல்லைன்னா 6 2 12. So 4 plus 12 plus 9 is equal to 25. So a plus b the whole squared formula எப்படி வந்தது? LHS is equal to RHS அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்க ரீஸ்டார்ட் கொடுத்து வேற வேல்யூஸ் கொடுத்தும் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது இதே மாதிரி a minus b the whole squared ஃபார்முலா இருக்கு. a plus b the whole cube ஃபார்முலாக்கு டெரிவேஷன் இருக்கு. இங்க a minus b the whole cube ஃபார்முலாக்கு டெரிவேஷன் இருக்கு. a cube plus b cube டெரிவேஷன் இருக்கு. a cube minus b cube டெரிவேஷன் இருக்கு. இந்த நம்ம போர்டுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ல a squared minus b squared தவிர மீதி 1 2 3 4 5 6 ஃபார்முலாஸுக்குமே உங்களுக்கு இந்த சிமுலேஷன்ல டெரிவேஷன்ஸ் எப்படி ஃபார்முலாஸ் வந்தது, அதுக்கு LHS is equal to RHS எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட் இங்க இருக்கு. ஸோ நீங்க இதுல எது வேணாலும் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபார்முலா வேணாலும் டெரிவேஷன் நீங்க இந்த இதுல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனுடைய சிமுலேஷனுடைய லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க எந்த இது வேணாலுமே வந்து இதுல இந்த 6 ஃபார்முலாக்குமே டெரிவேஷன் இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு a plus b the whole squared மட்டும் சொன்னேன். ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம இப்போ இது ரிலேட்டடா ஒரு 2 சம் பார்க்கலாம். ஸோ சம் பார்க்கும்போது நமக்கு அகைன் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் போலாம். ஸோ இப்போ இந்த 6 ஃபார்முலா, 6 டெரிவேஷன், 6 ஐடென்டிட்டிஸ் கொஞ்சம் தெளிவா இருக்கீங்களா? சரி, இப்போ இது ரிலேட்டடா நான் உங்களோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கே போறேன். எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3.3 எக்ஸசைஸ் பாருங்க. ஸோ 3.3 எக்ஸசைஸ்ல வந்து எக்ஸ்பேண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, விரிவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு. த்ரீ எம் பிளஸ் 5 the whole squared. இப்போ இத பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? a plus b the whole squared அப்படிங்கிற ஐடென்டிட்டி கண்ணு முன்னாடி வருதா? ஐடென்டிட்டி என்ன? a squared plus 2ab plus b squared. இங்க a இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 3m. b இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 5. அவ்வளவுதான். இத வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. 3m squared plus 2 into 3m into 5 plus 5 the whole squared. So 3 squared is 9, 9 m squared plus 2 into 3 6, 6 into 5 30, 30 m plus 5 squared is 25. So இந்த இத பார்த்ததும் நமக்கு ஐடென்டிட்டி கண்ணு முன்னாடி வரணும். ஸோ அந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ணும்போது
ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, அதுல நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸ்மே ஐடென்டிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த 6 ஐடென்டிட்டி கம்பல்சரி நீங்க நைட் உங்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லா கிளாஸ்லயுமே கண்டினியூ ஆக போகுது. சரி, இப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஐடென்டிட்டி 5p மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஐடென்டிட்டி? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. ஒரு தடவையும் இந்த ஐடென்டிட்டிஸை எழுதுங்க. அப்பதான் இது மைண்ட்ல. இப்ப இங்க a இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 5p. b இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 1. நாட் மைனஸ் 1, 1 தான். பிகாஸ் நமக்கு ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றோம். 5p the whole squared minus 2 into 5p into 1 plus 1 squared. So that is 5 squared 25 p squared minus I 2 10 into 1 10 p plus 1. அவ்வளவுதான். So a plus b the whole squared ஒரு expansion பார்த்தோம். a minus b the whole squared ஒரு expansion பார்த்தோம். அடுத்தது a squared minus b squared ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்க்க போறோம். ஒரு ஐடென்டிட்டிக்கும் பார்க்கலாம். So 4p squared minus 20q is equal to a squared minus a squared minus b squared is equal to a plus b into a minus b. a இருக்கக்கூடிய இடத்துல இங்க வந்து a squared minus b squaredன்னு இருக்கு. அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? அப்போ இது வந்து 2p ஆக இருந்தாதான் a squared அப்படின்னு போடும்போது 2p the whole squared is equal to 4p squared அப்படின்னு வரும். அதே மாதிரி b வந்து 5q ஆக இருந்தாதான் 5q the whole squared அப்படின்னு போடும் 5q squared அப்படிங்கிறது வரும். சோ இந்த இடத்துல a என்னவாக இருக்கும், b என்னவாக இருக்கும்ங்கிறத நம்ம காஷியஸா கண்டுபிடிக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் தான் கொடுத்திருக்காங்க, ab கொடுக்கல. சோ அப்ப ab தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? 2p plus 5q into 2p minus 5q. இவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஐடென்டிட்டிஸ்க்கான சம்ஸ் வந்து இப்ப பார்த்திருக்கோம் இல்லையா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி காட்டுறேன். ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பிளஸ் வந்து சம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஒரு 6 கொஸ்டின், சரிங்களா? x plus 4y the whole squared. a plus b the whole squared ஃபார்முலால இருக்கா இது? சோ a இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? சோ a இருக்கக்கூடிய இடத்துல 3x, b இருக்கக்கூடிய இடத்துல 4y. சோ அப்போ a plus b the whole squared ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? a squared plus b squared plus 2ab இல்லையா? சோ a squared, a வினுடைய மதிப்பு என்ன? 3x, 3 ஏன்னா 9x squared plus b squared பாருங்க
4 ஸ்கொயர்ட் வந்து 16. ஸோ 9x ஸ்கொயர்ட் பிளஸ் 16y ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சாச்சு. 2 இன்டூ ஏ இன்டூ பி. 2 இன்டூ ஏவினுடைய மதிப்பு 3x. ஸோ 3 இன்டூ 2 6x. 6 இன்டூ 4 24 xy. ஸோ ஆப்ஷன். அடுத்தது இதுவும் a plus b the whole square தான். 5ab plus 2bc the whole square. So a squared plus b squared plus 2ab. So 5 squared is 25. a squared b squared னு வரணும். இதுக்கு 4ab squared c squared plus வந்து 20. a இங்க வந்து 5 squared இது 4 ab squared c. கரெக்டா? So option 1. அடுத்தது a minus b the whole square. a squared a minus b the whole square. a இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, ஃபார்முலா என்ன? a இருக்கக்கூடிய இடத்துல 2p, b இருக்கக்கூடிய இடத்துல 9q. a squared minus 2ab plus b squared. சரி, அப்ப 2p ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4p ஸ்கொயர். 9q ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 81q ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லையா? ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்க 4p ஸ்கொயர்ட் minus 2ab plus b squared or else a squared plus b squared minus 2ab. எங்க ஆப்ஷன் மாட்டுது பாருங்க. a squared plus b squared minus 2ab. 9 4 9 into 2 18 18 2 36. So minus 36p cube. 4p squared plus 81q squared minus. கரெக்டா? அடுத்தது a minus b the whole squared is the same as a squared minus b squared. So ரெண்டும் சமமா? a minus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா? a squared minus 2ab plus b squared. a squared minus b squaredக்கு என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. அது ரெண்டும் சமமா? சமம் இல்லை. False. Correct. ஓகே, இப்போ a plus b into a minus b. ஸோ இங்க உங்களுக்கு வந்து நம்ம போர்டில் இருக்கு. LHS கொடுக்கல, RHS கொடுத்துருக்காங்க, LHS கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? 25p squared minus 25q squared. சரி, இது a plus b into a minus b தான். ஸோ 1.1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1.21 சரிங்களா? 0.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.25. ஸோ அந்த ஹிண்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்க LHSல என்ன வரும் தான் சொல்லணும் எனக்கு. வெரி குட். ஸோ எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஐடென்டிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் 3 ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்த்தோம். அந்த 3 ஐடென்டிட்டிஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டியில வந்து முற்றொருமைகள்னா என்ன, அந்த முற்றொருமைகளுடைய டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். அது ரிலேட்டடா ஒரு 4 சம்ஸ் பார்த்தோம் எக்ஸசைஸ்ல. அது ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை சொல்லுங்க. இதுவும் நம்ம இப்ப பார்த்த ஐடென்டிட்டிஸ் தான். a plus b into a minus b எது? a squared minus b squared இல்லையா? ஸோ அடுத்தது வந்து a plus a cube plus b cube உடைய ஃபார்முலா என்ன?
AQ plus BQ plus 3AB into A plus B. கரெக்டா? AQ minus B cube உடைய ஃபார்முலா என்ன? A minus B into sorry AQ plus B cube உடைய ஃபார்முலா இது கிடையாது. A plus B the whole cube கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. A plus B the whole cube உடைய ஃபார்முலா AQ plus BQ plus 3AB into A plus B. A minus B the whole cube உடைய ஃபார்முலா A cube minus B cube minus 3AB into A minus B. So A cube minus B cube உடைய ஃபார்முலா எது? A plus B into A minus B into A squared plus AB plus B squared. அதாவது இங்க மைனஸ் வந்ததுன்னா இந்த டேர்ம் வந்து பிளஸ் வரணும். இங்க பிளஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் வரணும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா சேஞ்சஸ். அடுத்தது A plus B plus C the whole squared formula A squared plus B squared plus C squared plus 2AB plus 2BC plus 2CA. ஸோ இப்போ இந்த ஆன்சர் சப்மிட் கொடுக்கலாமா? இப்போ இந்த நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம் இல்லையா இந்த A plus B and A minus B. ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு இங்க என்னாச்சு இப்ப பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா டெரிவேஷன் ஐடென்டிட்டி கிளியரா இருக்கா? நம்ம முற்றொருமைகள் பார்த்ததுல இங்க வந்து இந்த டெரிவேஷன் போய் நீங்க A plus B the whole cubeக்கும் A minus B the whole cubeக்கும் என்ன பண்றீங்கன்னா ஃபுல் டெரிவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கரெக்ட் பண்றோமா மிஸ்டேக் பண்றோமாங்கிறது செக் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ் வந்து மாத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் ஆப்ஷன் போட்டிருந்தோம். அகைன் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எங்க வந்து ஐடென்டிட்டி தப்பாச்சு அப்படிங்கிறது இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா நம்மளால? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மொத்தம் 6 ஐடென்டிட்டி பார்த்தோம். 6 ஐடென்டிட்டி 3 ஐடென்டிட்டிஸ்க்கான சம்ஸ் பார்த்தோம். அதுக்கான ஆக்டிவிட்டி பார்த்தோம். அதுக்கான டெரிவேஷனும் பார்த்திருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கியூப் கன முற்றொருமைகள் கியூபிக் ஐடென்டிட்டிஸ்க்கு நெக்ஸ்ட் கிளாஸ் போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சிமுலேஷன்ல கியூபிக் ஐடென்டிட்டிஸோடைய டெரிவேஷன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த டெரிவேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நான் சொல்லும் போது எப்படி வந்து உங்களுக்கு அங்க ஃபார்முலால அந்த நம்பர்ஸ் வந்து பிளாட் பண்றோம் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதற்கான ஆக்டிவிட்டி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.